கிரீக் மித்தாலஜில ஜூவிஸ் தான் கிங் ஆஃப் காட்ஸ். அவரை கல்யாணம் பண்ணதால ஹெரா குவீன் ஆஃப் காட்ஸ் ஆகுறாங்க. ஆனா அந்த குவீன் அப்படிங்கிற பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆக்சுவலா ஜூவஸும் ஹெராவும் கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர். சிப்ளிங்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் நமக்கு கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா கிரீக் மித்தாலஜில அது ரொம்ப காமனான விஷயம். ஹெரா அவங்க சிஸ்டருங்கிறதால அவங்களுக்கு ஆல்ரெடி ஜூவஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால ஜூவஸ் ஹெராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க ஜூவஸை கல்யாணம் பண்ணா அவரோட அந்த அஃபேர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குமே அப்படிங்கிறதுக்காகவே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜூவஸ் தான் கிங் ஆஃப் காட்ஸ் ஆச்சே, அவர் ஒண்ணு நினைச்சா அதை எப்படியாச்சும் பண்ணிடுவாரு. ஜூவஸ்க்கு இருக்க மற்ற லவர்ஸ், வைஃப்ஸ் அதெல்லாம் நினைச்சா உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். ஆனா ஜூவஸ் ஸ்ட்ராங்கான பர்சன் ஆச்சே, அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவங்க கோவம் எல்லாத்தையுமே அவங்களோட லவ்வர்ஸ், வைஃப்ஸ் இல்லைன்னா அந்த வைஃப்ஸோட குழந்தைங்க அவங்க கிட்டதான் காமிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டோட அஃபேர்ல இருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, கடவுளோ இல்லை ஒரு மனுஷனோ, அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கிலே கிடையாது. அவங்க லைனை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பனிஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வேணா போவாங்க. எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹெராவை அஃபெண்ட் பண்ணிடவே கூடாது, அவங்களோட பனிஷ்மெண்ட் வலையில சிக்கிடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் ஒவ்வொன்றும் கிரீக் மித்தாலஜில ஃபேமஸான ஸ்டோரிஸ். அதுல ஒரு பனிஷ்மெண்ட்டை பத்தி இப்ப பார்ப்போம். கிரீக் மித்தாலஜில நிம்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு விதமான தேவதைகள். அதுல எக்கோ அப்படிங்கிறது ஒரு பயங்கர டாக்கட்டிவான அழகான நிம்ஃப். எக்கோவுக்கு காசிப் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஜூவிஸ் வேற சில நிம்ஃப்ஸோட அஃபேர்ல இருந்தப்ப அவங்க ஒய்ஃப் ஹெரா கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக எக்கோ ஹெரா கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை ஹெரா கண்டுபிடிச்ச உடனே பயங்கர கோபமாகி எக்கோவை பனிஷ் பண்ண நினைச்சாங்க. பேசுறது தானே நீ அதிகம் பண்ற, இனிமேல் உன்னால பேசவே முடியாது அப்படின்னு அதோட வாய்ஸை புடுங்கிடுறாங்க. அன்னிலேருந்து எக்கோவால சொந்தமா எதுவும் பேச முடியாம அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரிப்பீட் பண்ண மட்டும்தான் முடிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுல அப்படியே சுத்திட்டு இருந்தப்ப நார்சிசஸ் அப்படிங்கிற ஒரு அழகான பையனை பார்த்து அட்ராக்ட் ஆகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆனா எக்கோவால தான் அதோட ஃபீலிங்ஸை சொல்லவே முடியாதே. அதனால நார்சிசஸ் என்ன சொன்னானோ அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவன் உடனே என்னடா இந்த எக்கோ நம்மளை மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். அதுல ரொம்ப மனசு உடைஞ்ச எக்கோ யாருமே மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போய் தங்கிடுது. அதனாலதான் யாருமே இல்லாத இடத்துல நம்ம ஒண்ணு சொல்றப்ப அது நமக்கே திருப்பி எக்கோவா வருது. இன்னைக்கும் கிரீஸ்ல ஹெராவை வர்ஷிப் பண்றதுக்கு பல டெம்பிள்ஸ், ப்ரொடெக்டர் ஆஃப் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னு பல உமனால அப்ரிஷியேட் பண்ற காடா இன்னைக்கும் பவரை மெயின்டைன் பண்றாங்க.